பங்குனி மாசத்துல உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள். இந்த நாள்ல விரதம் இருந்து சிவபெருமான கல்யாண சுந்தர மூர்த்தியா வழிபடுறது வழக்கம். நல்ல மனவாழ்க்கை வேண்டவங்க இந்த நாள்ல சிவபெருமான வேண்டி விரதம் இருப்பாங்க. இந்த விரதத்தை முருகப்பெருமான வேண்டியும் இருக்கலாம். இந்த நாள்ல விரதம் இருந்து தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டா திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கறதும் ஐதீகம். அதே போல குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த நன்னாளா பங்குனி உத்திரம் இருக்கு. மற்ற நாட்கள்ல குலதெய்வ கோவில்களுக்கு போக முடியல அப்படின்னா கூட இந்த ஒரு நாள்லயாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவில் பூஜைகளுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம், நன்கொடைகளையும் வழங்கலாம். பங்குனி உத்திர விரதத்தை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் அனுஷ்டிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில எழுந்து நீராடிட்டு புதிய உடை அணிஞ்சுக்கிட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் சிவன் பார்வதி படத்துக்கு பூக்களால அலங்காரம் செய்யணும். பின்னாடி விளக்கேற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்கணும். கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், சிவபுராணம் இதை எல்லாத்தையும் பாராயணம் செஞ்சு வழிபடலாம். அன்னைக்கு நாள் முழுக்கவே முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. திருமண கோலத்துல இருக்கிற சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சும் வழிபடலாம். விரதம் இருக்கிற நாள்ல உணவு எதுவும் சாப்பிடாம முழு உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க பகல்ல ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம். இப்படி நாள் முழுக்க விரதம் இருந்து சாயந்தரம் முருகன் அல்லது சிவன் கோவிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு இரவுல பால் பழம் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம்.